நான் மைத்திலி மணிவண்ணன். ஆக்சுவலி வந்துட்டு ஆரோக்கியா ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு எனக்கு நார்மல் டெலிவரி பண்ணி கொடுத்தாங்க. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னால் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்றதே எனக்கு அதுவே அந்த பிரசவ டைம்ல இங்கே நடந்த ஜேர்னி வந்துட்டு எனக்கு அது ஒரு ஸ்வீட் மெமரிஸாகவே இருக்கு. இந்த ஆரோக்கியா ஹாஸ்பிட்டலில் நடந்த அந்த மெமரிஸ் எல்லாமே. ஆக்சுவலி நாங்கள் ஃபர்ஸ்ட் ராணி மேடம் தான் வந்துட்டு சஜஷன் கேட்டோம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ராணி மேடம் வந்துட்டு அனுஷியா மேடம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க சொல்றதை ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணாலே வந்துட்டு பேபி எப்படி இது பண்றது, ஐ மீன் பேபி எப்படி கன்சீவ் ஆகி அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்றது அப்படின்றது எல்லாமே மேடம் சொல்லி கொடுத்தாங்க. என்னென்ன ஃபுட்டு ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற விஷயத்த சொல்லி கொடுத்தாங்க. எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு 8th monthல இருந்து எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. சிட்டப்ஸ் போட்டேன், அதுக்கப்புறம் வந்து டக் வாக் பண்ணேன், வேற என்ன பண்ணேன், டக் வாக், சிட்டப்ஸ், வாக்கிங் போனேன். ஃபர்ஸ்ட் 8th month ஸ்டார்டிங்ல வந்து மார்னிங் 1/2 hour வாக்கிங், ஈவினிங் 1/2 hour வாக்கிங் பண்ணேன். 9th month ஸ்டார்ட் ஆனதுல இருந்து வந்துட்டு எனக்கு 45 minutes மார்னிங்கும் ஈவினிங்கும் வந்துட்டு எனக்கு சஜஷன் பண்ணாங்க. ஃபுட் ஐட்டம்ஸ்ல வந்துட்டு நல்லா ப்ரோட்டீன்ஸ் அதிகமா இருக்க ஃபுட்ஸ், அயன் அதிகமா இருக்க ஃபுட்ஸ் எல்லாம் வந்துட்டு எனக்கு நிறைய சஜஷன் பண்ணாங்க. மோஸ்ட்லி எனக்கு வந்துட்டு டேப்லெட்ஸ்ல என்னை எடுத்துட்டு போகாம என்னை வந்துட்டு இயற்கை ஃபுட்லயே வந்துட்டு என்னை ப்ரொடெக்ட் பண்ணாங்க. நான் ரொம்ப இஷ்டமா சாப்பிட்ட ஃபுட்டு பிரசவ டைம்ல இவங்க சஜஷன் பண்ண ஃபுட் பாத்தீங்க அப்படின்னா செவ்வாழை பழமும் சிகப்பு கொய்யா, அதுவும் வந்துட்டு எனக்கு பயங்கரமா சஜஷன் பண்ணாங்க. அது நான் எடுத்துக்கிட்டேன். அது மூலியம் தான் எனக்கு வந்துட்டு பேபி ஃபார்ம் ஆகி எல்லாமே வந்துட்டு நார்மல் டெலிவரி வரைக்கும் எனக்கு கொண்டு வந்தாங்க. லேபர் வார்ட்ல வந்துட்டு நான் ஒரு நிமிஷம் கூட என் கண்ணுல இருந்து எனக்கு தண்ணியே வரல, நான் அழுவே இல்லை. என்னோட வலியை நான் பொறுத்துக்கிட்டு என்னோட பேபியை வந்துட்டு நான் ஹாப்பியா வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அனுஷியா மேடம் அவங்களோட வேர்ட்ஸ், அவங்களோட கோஆர்டினேஷன், அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க எங்க கிட்ட ட்ரீட் பண்ண விதம் எல்லாமே வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அவங்களோட வேர்ட்ஸ் வந்துட்டு என்னோட மனசுல வந்து நல்லா பதிஞ்சிருச்சு. என்னென்ன சொல்லி ஆக்சுவலி அவங்க என்னோட பேஷன் மாதிரி அவங்க என்ன ட்ரீட் பண்ணல. அவங்களோட ஃபேமிலியில ஒரு பொண்ணு பிரெக்னெண்டா இருந்தா எப்படி ப்ரொடெக்ட் பண்ணி கொண்டு வருவாங்களோ அந்த மாதிரி எனக்கு வந்துட்டு என்னோட பேபியை வந்துட்டு நார்மல் பிரசவத்துக்கு கொண்டு வந்து என் கையில சந்தோஷமா கொடுத்தாங்க. என்னோட பேபியை வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்கிட்ட எடுத்து காட்டுறப்போ என்னோட நெஞ்சு மேலதான் ஃபர்ஸ்ட் என்னோட பேபியை போட்டு அவங்களுக்கு கிஸ் பண்ண வச்சு ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா என்னோட பேபியை என் கையில கொடுத்தாங்க. என்னோட பேபி வந்துட்டு 3 பேர் பக்கத்துல நின்று பாத்துக்கிட்டாங்க. ராணி மேடம், அனுஷியா மேடம், மது மேடம். இவங்க 3 பேருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா என்னோட பேபியை எப்படி நானும் வலி இல்லாம எப்படி வெளியே வரணும், என்னோட பேபியும் எப்படி நல்லபடியா வெளியே வரணும் அப்படின்ற விஷயத்த எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஆரோக்கியாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எஸ்பெஷலி ராணி மேடம், அனுஷியா மேடம், மது மேடம், உங்க 3 பேரையும் என்னோட லைஃப்ல நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். தேங்க்யூ.